ஸோ எல்லோருக்கும் வணக்கம். நான் பாலசுப்ரமணியம், ஜேஎஸ்ஆர் ஐஏஎஸ் அகாடமிலேருந்து. நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, ஃப்ரீயா எஸ்எஸ்சி ஜிடி உடைய கொஸ்டின் ஆன்சர்ஸ் உடைய அனாலிசிஸ். ஸோ ஃப்ரீ டெஸ்ட் போயிட்டு இருக்குது. யார் யாரெல்லாம் அவைல் பண்ணலையோ கண்டிப்பாக அவைல் பண்ணிக்கோங்க. இந்த இருக்கக்கூடிய டெஸ்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணி இதை ஒழுங்காக படிச்சீங்க அப்படின்னாலே 26,000 போஸ்ட்டில் நமக்கு ஒரு போஸ்ட்டு ஷுவராக இருக்கும். சரிங்களா? ஸோ அதில் நம்ம கொஸ்டின் ஆன்சர்ஸ் அனாலிசிஸில் மூணாவது டெஸ்ட் இது. மூணாவது டெஸ்ட் உடைய ஆன்சர்ஸ் என்னென்னலாம் அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இப்போ வந்து ஜென்ரல் அவேர்னஸ் உடைய நம்ம ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ தேர்ட் டெஸ்ட், இதுக்கு முன்னாடி 2 டெஸ்ட் நடந்திருக்கு. அந்த 2 டெஸ்ட் உடைய வீடியோஸ்லாம் நாங்கள் போட்டிருக்கோம். பார்க்கல அப்படின்னா அதை முதல்ல பார்த்துட்டு வாங்க. யார் யாரெல்லாம் இந்த வீடியோஸ் பார்த்துட்டு இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணாமல் இன்னும் டெஸ்ட் எழுதாமல் இருக்கீங்களோ உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டெஸ்ட், செகண்ட் டெஸ்ட், தேர்ட் டெஸ்ட்டை எழுதுங்க. அதுக்கப்புறம் அதுக்குடைய ஆன்சர்ஸ் உடைய வீடியோஸை பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல நாலேஜ் இதனால கெயின் ஆகுவீங்க. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம ஜென்ரல் அவேர்னஸ் உடைய ஆன்சர்ஸை பார்த்துருவோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்றத பாருங்க. தி அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் டெல்லி சுல்தான். அப்போ டெல்லி சுல்தானின் அலுவலல் மொழி என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அது என்ன அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 4 ஆப்ஷன்ல பெர்ஷியன் அப்படின்றது தான் கரெக்டான. டெல்லி சுல்தானுடைய அஃபிஷியல் லாங்குவேஜ் என்ன அப்படின்னா பெர்ஷியன் அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? ஸோ கேட்டிருங்க, பெர்ஷியன் அப்படின்றது கரெக்டான ஆன்சர் இதில். ஸோ ஹிந்தி இருக்க வாய்ப்பில்லை. உருது அப்படின்றது இந்தியாவில் உருவான ஒரு மொழி தான். ஸோ ஹிந்தியும் அங்கே இருக்கக்கூடிய அரபிக், பெர்ஷியன் இதுடைய கலவையில் உருவான ஒரு இந்தியாவில் உருவான ஒரு மொழி தான் உருது அப்படின்றது. அரபிக் அப்படின்றது அரப் பகுதியில் இருந்தது. நம்மள ஆட்சி பண்ண முக்கால்வாசி பேர் டர்க்கிஷாக தான் இருந்தாங்க. ஒன்று டர்க்ஸ் இல்லை ஆப்கான்ஸ் தான். அரபிக் பீப்புள்ஸ் ரொம்ப கம்மி அப்படின்றதுனால பெர்ஷியன் தான் அவங்களுடைய மொழியா இருந்துச்சு. இதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுடைய ஆன்சர். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்றது பாருங்க. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் சுல்தான்ஸ் டைட் வைல் பிளேயிங் போலோ. அப்போ போலோ விளையாடிட்டு இருக்கும்போது எந்த சுல்தான் மரணம் அடைஞ்சாரு அப்படின்றது தான் கேள்வி. ஸோ இதோடைய ஆன்சர் என்ன அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா குதுப் பின் ஏக்பாக் அப்படின்றது தான் ஆன்சர். சரிங்களா? ஸோ குதுப் பின் ஏக்பாக் எப்போ சார் இருந்தார் அப்படின்னா 1210. எப்போ சார் ஆட்சிக்கு வந்தார் அப்படின்னா 12/6க்கு ஆட்சிக்கு வந்திருப்பாரு. அதுலேருந்து ஒரு 4 வருஷம் தான். அப்போ இப்போ விளையாடிட்டு இருக்கும்போது கீழே விழுந்து அவர் இறந்துடுறாரு. சரிங்களா? குதுப் பின் ஏக்பாக். குதுப் பின் ஏக்பாக் யாரு சார் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய முகமது கோரி அப்படின்றவர் தான் இங்க வந்து இந்தியாவுக்குள்ள வந்து ஆட்சியை பிடிச்சிருப்பாரு. எந்த பேட்டில் சார் அப்படின்றது கேட்பாங்க. பேட்டில் ஆஃப் டெரைன் அப்படின்றது. அதுல 2 பேட்டில் நடந்திருக்கும். 1191, 1192. அந்த முகமது கோரி இந்த போர்ல தோத்திருப்பார். பேட்டில் ஆஃப் டெரைன் 1ல தோத்திருப்பாரு. பேட்டில் ஆஃப் டெரைன் 2ல ஜெயிச்சிருப்பாரு. சரிங்களா? ஸோ முகமது கோரி ஜெயிச்சிடுறாரு. இங்க வந்து இந்தியாவை கொஞ்சம் கொஞ்சமா கான்கர்ட் பண்ணிடுறாரு. இந்த இடத்துல யாரு அவருக்கு கீழே ஆட்சி புரிவாங்க அப்படின்னா நம்மளுடைய குதுப் பின் ஏக்பாக் தான் ஆட்சிக்கு புரிகிறாரு. 1206ல கோரி இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் இவர் இங்க இந்தியாவை ஆட்சி பண்றவர் யாரு அப்படின்னா நம்மளுடைய குதுப் பின் ஏக்பாக் அப்படின்றவர் தான். ஸோ இதுல இன்னொன்று என்ன நீங்க பார்க்கணும் அப்படின்னா அப்ப வந்து லாகூர்ல கேபிட்டலா இருக்கும் இவர் தான். ஸோ கேள்வி எப்படி வரும் அப்படின்னா யாரு சார் கேபிட்டல்ல லாகூர்ல இருந்து டெல்லிக்கு மாத்தாங்க. அப்ப லாகூர் பக்கத்துல அந்த சைட்ல எல்லாம் அவருக்கு ஆட்சி சரியா பண்ண முடியாது அப்படின்றதால லாகூர்ல இருந்து டெல்லிக்கு யாரு கேபிட்டலை மாத்திருப்பாங்க அப்படின்னா அதுவும் குதுப் பின் ஏக்பாக் தான் கேபிட்டலை லாகூர்ல இருந்து டெல்லிக்கு மாத்திருப்பாங்க. இவர் வந்து அவர் அதாவது கோரி இறந்திருப்பாரு 1206ல இறந்திருப்பாரு. 1206ல இறந்த உடனே இவர் ஆட்சி புரிகிறாரு. லாகூர்ல இருந்து டெல்லிக்கு கேபிட்டலா மாத்திட்டு ஆட்சி புரிகிறார். அப்படி இவங்க என்ன டைனாஸ்டி சார் அப்படின்னா மம்லுக்குன்ற ஒரு ட்ரைப்ஸ் இருப்பாங்க. அதுலேருந்து வந்ததுனால இவர் மம்லுக் டைனாஸ்டி. இவர் வந்து கோரியுடைய அடிமை அப்படின்றதுனால அடிமை ஆட்சியோட ஸ்லேவ் டைனாஸ்டி. அதுல ஸ்லேவ் டைனாஸ்டில முதல்ல வந்தவர் குதுப் பின் ஏக்பாக் தான். இவர் தான் இந்தியால முதல்ல மஸ்ஜித் கட்டினாரு. இவர் கட்டின மஸ்ஜித் தான் பழமையான மஸ்ஜித் அப்படின்றதுனால இவர் கட்டின மஸ்ஜித்துடைய பேர் என்ன? குவாத் உல் இஸ்லாம். ஸோ இந்தியாவில் பழமையான மஸ்ஜித் எது சார் அப்படின்னா குவாத் உல் இஸ்லாம். யாரு சார் கட்டினாங்க அப்படின்னா குதுப் பின் ஏக்பாக் அவர்கள் தான் கட்டினாங்க. சரிங்களா? ஸோ இவருடைய காலத்துல இவர் இந்தியாவில் பீகார், பெங்கால் யாரு ஆட்சி பண்ணாங்கன்னா இவர் தான் ஆட்சி பண்ணார். இவருக்கு ஹெல்ப் பண்ணவர் யார் அப்படின்னா பாக்தியார் கால்ஜி. அவர் ரொம்ப முக்கியமானது. பாக்தியார் கால்ஜி தான் பீகார், பெங்கால் ரீஜன் ஆட்சி பண்ணாரு. அவர் ஆட்சி பண்ணும்போது தான் நலந்தா யூனிவர்சிட்டியை அடிச்சு உடைச்சிருப்பாரு. ஸோ நலந்தா யூனிவர்சிட்டி யார் உடைச்சாங்க அப்படின்னா பாக்தியார் கில்ஜி. யாருடைய பீரியட்ல பாத்தீங்கன்னா குதுப் பின் ஏக்பாக்னுடைய பீரியட் தான். இவர் கோரியுடைய அடிமை. அடுத்தது என்ன அப்படின்றத பாருங்க. இல்துமிஷ் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. ஸோ இவர் இறந்ததுக்கு அப்புறமா இல்துமிஷுடைய ஆட்சி. ஸோ இவர் இறந்ததுக்கு அப்புறமா இவருடைய மகனுக்கு தான் ஆரம்க்கு தான் போயிருக்கும். ஆனா ஆரம் ஒழுங்கா ஆட்சி பண்ணாதனால அங்க இருக்கக்கூடியவங்கலாம் சேர்ந்து இல்துமிஷ் கையில ஆட்சியை கொடுத்துருப்பாங்க. யாரு சார் இல்துமிஷ் அப்படின்னா
குத்துப் பின் ஏக்பாக் உடைய அடிமை ஸ்லேவ் தான் இல்துமிஷ். ஆனா தன்னுடைய மகளை இல்துமிஷ் கல்யாணம் பண்ணி கொடுத்ததுனால அவர் சன் இன் லா மருமகனா இருப்பாரு. ஸோ இல்துமிஷ் எப்ப சார் ஆட்சிக்கு வந்தார் அப்படின்னா 1212க்கு 1211க்கு வந்திருப்பாரு. 36-37 வரைக்கும் இல்துமிஷ் ஆட்சி பண்ணியிருப்பாரு. ஸோ இல்துமிஷும் ஸ்லேவ் டைனஸ்டில ரெண்டாவது ஒரு முக்கியமான ஆளு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ அவருடைய உண்மையான பேர் என்ன அப்படின்னா ஷஹாமுதீன் இல்துமிஷ் அப்படின்றதான் அவருடைய பேரு. ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னா குத்துப் பின் ஏக்பாக் என்ன கட்டியிருப்பாருன்னா குத்துப் மினார் கட்டுறதுக்கான தொடங்கி இருப்பாரு. அதோடைய ஃபவுண்டேஷன் யார் போட்டாங்க அப்படின்னா அது குத்துப் பின் ஏக்பாக். அதை முழுமையா யார் சார் கட்டி முடிச்சாங்க? குத்துப் மினாரை முழுமையா யார் கட்டி முடிச்சாங்கன்னா இல்துமிஷ். அதோடைய ஹைட் எவ்வளவு சார் அப்படின்றத பாத்தீங்கன்னா 243 ஃபீட் டெல்லியில இருக்குது. 243 ஃபீட் ஹைட்ல இருக்குது. எது சார்? நம்மளுடைய குத்துப் மினார். யார் கட்டி முடிச்சாங்க? இல்துமிஷ். யார் ஆரம்பிச்சாங்க? குத்துப் பின் ஏக்பாக் அப்படின்றவர் தான் ஆரம்பிச்சிருப்பாரு. ஸோ குத்துப் மினார் மட்டும் இல்லாம இந்த 40 நோபல்ஸ் அப்படின்றது யார் சார் ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அதை இல்துமிஷ் தான் ஆரம்பிச்சிருப்பாரு. 40 நோபல்ஸ் 40 மெம்பர்ஸ் இருப்பாங்க அவருடைய அவையில. அந்த 40 நோபல்ஸ் யார் ஆரம்பிச்சாங்க? இல்துமிஷ் தான். 40 நோபல்ஸ் அப்படின்றத சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம இல்துமிஷ் வேற என்ன பண்ணாரு அப்படின்னா இக்தா அப்படின்னு ஒரு சிஸ்டம் கொண்டு வந்திருப்பாரு சார். ஸோ எனக்கு கீழே ஆட்சி பண்றாங்க மினிஸ்டர்ஸ்லாம், அவங்களுக்கு நான் சம்பளம்ட்டு ஒன்று கொடுக்கணும், என்னால சம்பளம்ட்டு ஒன்று கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு ஒரு பகுதியை நீங்க வச்சுக்கோங்க. அதுலேருந்து வர வருமானத்துல குதிரைப்படை ஆட்கள் தேவையானதெல்லாம் நீங்க மெயின்டைன் பண்ணிக்கோங்க, பாக்கி நீங்க வச்சுக்கோங்க. இக்தா சிஸ்டம் யாரு சார் ஆரம்பிச்சது? இல்துமிஷ் தான் ஆரம்பிச்சார். ஸோ நம்ம இல்துமிஷை பத்தி என்ன பார்த்தோம்? இவர் பழமையான மசூதி கட்டினாரு, இவர் குத்துப் மினார் ஆரம்பிச்சாரு, இவர் குத்துப் மினாரை கட்டி முடிச்சாரு, 40 நோபல்ஸ் இவர் ஆரம்பிச்சாரு, இக்தா சிஸ்டம் இவர் ஆரம்பிச்சாரு. யார் இவர்? இவரும் அடிமை தான். இவருடைய அடிமை மட்டும் இல்ல, இவருடைய மருமகனாவும் இருந்தார். ஸோ இந்த டெல்லி சுல்தான் ஸ்லேவ் டைனாஸ்டில இன்னொரு பெரிய நபர் இருப்பார். யார் அப்படின்னா பல்பான். சரிங்களா? இந்த 40 நோபல்ஸ்ல ஒருத்தர் யாருன்னா அவரு பல்பான். பல்பான் எப்படி இருப்பார் அப்படின்னா இவங்களுக்கு இல்துமிஷ்க்கு அப்புறம் நிறைய பேர் வந்திருப்பாங்க, ரசியா சுல்தான் அதுக்கப்புறம்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த அவையில அவங்களுடைய வம்சத்துல வர்றதுல ஒருத்தர் ரொம்ப வீக்கா இருப்பாரு. அந்த பீரியட்ல பல்பான் பெரிய ஆட்சிக்கு வந்து பல்பான் தன்னுடைய ஆட்சியை பிடிக்கிறாரு. பல்பான் ஒரு 20 வருஷம் ஆட்சி பண்றாரு. அவரும் ஒரு பெரிய இவர் இல்துமிஷ் ஆரம்பிச்ச இந்த 40 இதெல்லாம் பல்பான் வந்து ரிமூவ் பண்ணிடுறாரு. ஏன்னா இந்த நோபல்ஸ்க்கு நிறைய பவர்ஸ் இருக்கு, இவருடைய ஆட்சியே இவர் வந்து கைப்படுத்த பாக்குறாங்கன்ட்டு இந்த 40 நோபல்ஸ் ரிமூவ் பண்ணிடுவார். அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பல்பான் பண்ணியிருப்பார். சரிங்களா? அடுத்தடுத்த கொஸ்டினுக்கு நம்ம போகலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன பாருங்க. ஹூ வாஸ் தி ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்மேன் டு அப்பியர் இன் தி முகல் கோர்ட் டியூரிங் ஜஹாங்கீர் ரீன்? ஸோ ஜஹாங்கீருடைய ஆட்சி காலத்துல யாரு சார் முத இங்கிலீஷ் ஆட்கள் வந்து அவங்கள மீட் பண்ணாங்க அப்படின்றது கேள்வியா கேட்டிருக்காங்க. சரிங்களா? சோ யாரு சார் ஃபர்ஸ்ட் வந்தாங்க அப்படின்றத பாருங்க. சோ ஜஹாங்கீர் காலத்துல யார் சார் வந்தாங்க அப்படின்னா கேப்டன் வில்லியம் ஹாக்கின்ஸ் அப்படின்றவர் தான் சார் வந்திருக்காரு. கேப்டன் வில்லியம் ஹாக்கின்ஸ். ஸோ ஜஹாங்கீருடைய பீரியட்ல 2 பேர் வந்திருப்பாங்க. ஸோ அப்போ வெள்ளக்காரங்கள யாரு சார் மன்னனா இருந்தாரு அப்படின்னா வெள்ளக்காரங்க பீரியட்ல மன்னனா இருந்தவர் யாரு அப்படின்னா கிங் ஜேம்ஸ் 1 அப்படின்றவர் தான் மன்னரா இருந்திருப்பாரு. 1611 கிங் ஜேம்ஸ் 1 அவருடைய பீரியட்ல கேப்டன் வில்லியம் ஹாக்கின்ஸ் ஜஹாங்கீருடைய கிங்டம்க்கு போயிட்டு அவர் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா எங்களுக்கு நீங்க ட்ரேடுக்கான அதிகாரம் கொடுங்க அப்படின்றத கேட்டிருப்பாரு. அதுக்கு ஜஹாங்கீரும் கொடுத்திருப்பாரு. ஆனா சூரத் அந்த மாதிரி ரீஜன்லாம் போர்ச்சுகீஸ் உடைய பவர் அதிகமா இருந்ததுனால இவங்களால ட்ரேடு பண்ண முடியாது, வர்த்தகம்லாம் பெருசா பண்ண முடியாது. அதுக்கப்புறமா இவருக்கு அப்புறமா யார் வந்திருப்பாங்க அப்படின்னா தாமஸ் ரோ அப்படின்றவர் வந்திருப்பாரு. அவருடைய கெப்பாசிட்டினால போர்ச்சுகீஸ் இருந்தாலும் அவங்களை கொஞ்சம் கொஞ்சமா பீட் பண்ணி ட்ரேடுக்கான எல்லா ரைட்ஸும் வாங்கியிருப்பார். ஸோ ஜஹாங்கீர் பீரியட்ல 2 பேர் வந்திருப்பாங்க. ஒருத்தர் கேப்டன் ஹாக்கின்ஸ் பர்மிஷன் வாங்கியிருப்பாரு, இருந்தாலும் போர்ச்சுகீஸுடைய திறமையினால இவங்க கையில கிடைச்சிருக்காது. அதுக்கப்புறமா தாமஸ் ரோன்ட் ஒருத்தர் வந்திருப்பார். அவர் வந்து இங்க எல்லாத்தையும் அதாவது ட்ரேடுக்கான சூரத்துல ட்ரேடுக்கான பர்மிஷனை வாங்கி இங்க ட்ரேடு ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ தாமஸ் ரோ பீரியட்ல தான் நடந்திருக்கும். 2மே கிங் வந்து ஜேம்ஸ் தான். கேப்டன் வில்லியம் ஹாக்கின்ஸால பர்மிஷன் வாங்க முடியும், ஆனா ஒழுங்கா ட்ரேடு பண்ண முடியாது. இதை தொடர்ந்து நம்ம என்ன ஃபுல் ட்ரேட் இங்கிலீஷ் கையில் எப்போ சார் போச்சு அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று வரும். அது எப்போ போயிருக்கும் அப்படின்னா 1717, அதாவது முகல்யர்கள் பெரிய முகல்யர்களான எல்லாருமே அவுரங்கசீப் வரைக்கும்
ஃபர்ஸ்ட்லேருந்து கடைசியில் இருக்கக்கூடிய பெரிய முகல்ஸ், கிரேட் முகல்ஸ்ல 6 முகல்ஸ் இருப்பாங்க. அதுல அவுரங்கசீப் 1707 இறந்திருப்பாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா 1717 ஃபருக்ஷியார் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். அவருடைய பீரியட்ல தான் இந்த இங்கிலீஷ் கம்ப்ளீட் ட்ரேடு, பீகார், ஒடிசா, பெங்கால் அங்க இங்கன்னு எல்லாத்துக்கும் ட்ரேட் வாங்கியிருப்பாங்க. ஃபர்மான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வாங்கினது 1717. இந்த இயரை ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ இதை தாண்டி தமிழ்நாட்டில் மெட்ராஸில் எப்போ சார் கோட்டை கட்டினாங்க அப்படின்ற ஒரு கேள்வி அப்பப்போ கேட்பாங்க. 1639. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க பிடிக்கிறாங்க. ஜஹாங்கீர் பீரியட் 1611, ஜேம்ஸ் உடைய பீரியட்ல வராங்க. கிங் ஜேம்ஸ் பீரியட்ல கேப்டன் வில்லியம் ஹாங்கிஸ் ஒன்றும் நடக்கல, தாமஸ் ரோ ஒன்றும் நடக்கல. 1717 இந்த ட்ரேடுக்கான கம்ப்ளீட் ரைட்ஸ் வாங்குறாங்க ஃபருக்ஷியார்ன்ற மன்னர் இருக்கும்போது அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் 6 மன்னர் இருக்கும்போது நடக்கல, அப்புறமா வர லேட்டர் பீரியட்ஸ்ல இவங்க பவர் வாங்குறாங்க. ஸோ நம்ம ஊர்ல மெட்ராஸ்ல எப்ப சார் ஃபோர்ட்ல செயின்ட் ஃபோர்ட் ஜார்ஜ் கட்டுறாங்க? 1639. அதே மாதிரி கடலூர்ல ஃபோர்ட் டேவிட்னு ஒன்று கட்டியிருப்பாங்க, சரிங்களா? அது எந்த வருஷம் தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல நீங்க டைப் பண்ணுங்க. அது கரெக்டா தப்பா அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். அதே மாதிரி பாண்டிச்சேரியில ஒரு ஃபோர்ட் கட்டியிருப்பாங்க, கொச்சின்ல வந்து ஒரு சர்ச் கட்டியிருப்பாங்க. இதெல்லாம் என்ன அப்படின்னு தெரிஞ்சா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. எல்லாத்துக்குமே நான் ஆன்சர் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்றேன், சரிங்களா? ஸோ இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்தது என்ன அப்படின்றத பாருங்க. விச் முகல் எம்பரர் டிரான்ஸ்ஃபர் தி முகல் கேபிட்டல் ஃப்ரம் ஆக்ரா டு டெல்லி? ஸோ கேபிட்டலை ஆக்ராலேருந்து டெல்லிக்கு யார் மாத்தினாங்க? ஸோ கொஞ்ச நேரம் முன்னாடி நம்ம பார்த்தோம், யாரு வந்து கேபிட்டலை லாகூர்ல இருந்து டெல்லிக்கு மாத்தினாங்க. அது டெல்லி சுல்தான், அடிமை வம்சம், ஸ்லேவ் டைனாஸ்டில ஒருத்தர் பண்ணியிருப்பாரு. அதை பார்த்தோம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதையும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆக்ரால இருந்து டெல்லிக்கு யாரு சார் கேபிட்டல மாத்தினாங்க? ஆக்ராவில இருந்து டெல்லிக்கு யாரு சார் மாத்துறாங்க அப்படின்னா ஷாஜஹான் தான் மாத்திருப்பார், சரிங்களா? ஸோ ஆக்ரால அவர் நிறைய பியூட்டிஃபுல் பில்டிங்ஸ்லாம் கட்டியிருக்காரு. நமக்கு எல்லாருக்குமே தெரியும். தாஜ்மஹாலை ஆக்ரால தான் கட்டியிருப்பாரு, சரிங்களா? இவர் எப்ப சார் ஷாஜஹான் ஆட்சிக்கு வந்தார் அப்படின்னா 1627. கிட்டத்தட்ட இவர் ஒரு 30 வருஷம் ஆட்சி பண்ணியிருப்பார், சரிங்களா? ஸோ முகல்ஸ்ல யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும், சரிங்களா? பாபர் நமக்கு தெரியும், ஹுமாயூன் தெரியும், அக்பர் தெரியும், ஜஹாங்கீர் தெரியும், ஷாஜஹான் அடுத்தது வந்திருப்பார் 1627. இவருடைய பீரியட்ல தான் நிறைய ஃபோர்ட்ஸ், நிறைய மசூதி, நிறைய கார்டன்ஸு, பெயிண்டிங்ஸு நிறைய ஷாஜஹானுடைய பீரியட்ல நடந்திருக்கும். அப்ப நீங்க ஷாஜஹானை பத்தி என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்னா அவருடைய ஆர்ட்ஸ் அண்ட் ஆர்கிடெக்சர் பத்தி நம்ம கண்டிப்பா படிச்சே ஆகணும். இவருடைய பேர் என்ன, இவரை பத்தி புக் என்ன எழுதினாங்க? பாட்ஷா நாமா அப்படின்ற ஒரு புக் எழுதியிருப்பாங்க. ஸோ பாட்ஷா நாமாவுடைய புக்குடைய ஆத்தர் யாருன்னு தெரிஞ்சா கீழே நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இவருக்கு இன்னொரு பேர் ஒன்று உண்டு. ஸோ முகல்ஸை பொறுத்த வரைக்கும் யார் யாருக்கு என்னென்ன பேர் அப்படின்றது அப்பப்ப கேட்பாங்க. அப்போ ஷாஜஹானுக்கு என்ன சார் பேருன்னா பிரின்ஸ் குரம் அப்படின்றது பேரு. அப்ப பிரின்ஸ் சலீம் யாரு சார் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருக்கும் பாபருக்கு ஒரு பேரு, அக்பருக்கு ஒரு பேரு, ஹுமாயூனுக்கு ஒரு பேரு, ஷாஜஹானுக்கு ஒரு பேரு, ஜஹாங்கீருக்கு ஒரு பேரு, அவுரங்கசீபுக்கு ஒரு பேர், எல்லாருக்குமே இன்னொரு பேர் இருக்கும். அந்த பேரையும் கொஸ்டின்ஸ்ல கேட்கறாங்க. அப்ப நீங்க பிரின்ஸ் குரம் அப்படின்றதான் ஷாஜஹான் உடைய இன்னொரு பேர் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். இன்னொன்னு என்ன அப்படின்றத பாத்தீங்கன்னா இவருக்கு 4 மகன் இருந்திருப்பாங்க. அதுல அடுத்தது ஆட்சிக்கு வந்தது யாரு அப்படின்னா நமக்கு அவுரங்கசீப் தான் அடுத்தது ஆட்சிக்கு வந்திருப்பார். அவுரங்கசீப் அப்படின்றவர் தான் ஆட்சிக்கு வந்திருப்பாரு. அவர் இவரை அரெஸ்ட் பண்ணிட்டு வந்திருப்பார். ஏன்னா இவருக்கு 4 மகன்ல ஒரு ஃபேவரட்டான சன் இருப்பான், அவரை தான் ஆட்சிக்கு வைக்கணும்னு பார்ப்பாரு. இது பிடிக்காத அவுரங்கசீப் ஷாஜஹானை அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டு அவர் ஆட்சிக்கு வந்துறார். அப்போ இவர் என்னவா இருந்தாரு அப்படின்றத பாத்தீங்கன்னா டெக்கனுடைய கவர்னர், ஆளுநரா இருந்தவர் யாருன்னா அவுரங்கசீப். அப்போ டெக்கனை யாரு சார் பிடிச்சாங்க? ஷாஜஹான் தான் கம்ப்ளீட்டா பிடிச்சார். எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா அகமது நகர் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அகமது நகரை ஷாஜஹான் பிடிச்சிருப்பாரு. அதை சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் பிடிச்சிட்டு அதையே தன்னுடைய மகன் அவுரங்கசீபை ஆட்சி பண்ண சொல்லியிருப்பார். அவுரங்கசீப் அதை சிறப்பா ஆட்சியும் பண்ணியிருப்பாரு, பர்ஃபெக்டாவும் கொண்டு வந்திருப்பாரு. இவருக்கு அப்புறமா ஆட்சிக்கு வந்தவர் அவுரங்கசீப் தான், சரிங்களா? ஜஹாங்கீர் அப்படின்னும் போது பாத்தீங்க அப்படின்னா ஜஹாங்கீர் வந்து ஷாஜஹானுடைய அப்பா அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? ஸோ ஷாஜஹானுடைய பீரியட்ல வேற என்னெல்லாம் நடந்திருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா தாஜ்மஹால், ஆக்ராவுடைய யமுனையுடைய எல்லையில பார்த்தீங்க அப்படின்னா அந்த பார்டர் கிராஸ்ல உங்களுக்கு வந்து ஆக்ரால தாஜ்மஹால் கட்டியிருப்பாரு. பீகாக் த்ரோன், ரொம்ப ஃபேமஸான பீகாக் த்ரோன், அந்த அரியணை பார்த்தீங்கன்னா பீகாக் மாதிரி ஒரு அரியணை கட்டியிருப்பாரு. அது யார் பீரியட்ல கட்டினாங்க அப்படின்னா நம்மளுடைய ஷாஜஹான் பீரியட்ல தான் கட்டியிருப்பாங்க. ஸோ தாஜ்மஹால்,
பீகாக் த்ரான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்கக்கூடிய ரெட் ஃபோர்ட், அந்த ரெட் ஃபோர்ட்டுக்கு வாசலில் இருக்கக்கூடிய கேட்டு அதெல்லாம் இவர் பீரியட்ல தான் கட்டியிருப்பாங்க. அப்புறம் ஜம்மா மஸ்ஜித் அப்படின்னு ஒன்று இவர் பீரியட்ல கட்டியிருப்பாங்க. ஷாலிமார் கார்டன் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஜஹாங்கீர் பீரியட்லையும் ஷாஜஹான் பீரியட்லையும் தான் கட்டியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் ஷாஜஹான். ஸோ ஷாஜஹானை பற்றி நீங்கள் படிக்கணும்னா அவர் என்னெல்லாம் பில்டிங் கட்டியிருக்காரு, அவரை பற்றி இருக்கிற புக்கு, அவர் கார்டனு, இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக படிச்சிருக்கணும். ஜஹாங்கீர் அவருடைய அப்பா, சரிங்களா. அவுரங்கசீப் இவருடைய மகன். ஸோ அப்படியே வரிசையாக வருது, ஜஹாங்கீர், ஷாஜஹான், அவுரங்கசீப். ஸோ ஜஹாங்கீர் எப்பெல்லாம் ஆட்சி பண்ணாரு அப்படின்றத பார்த்தீங்கன்னா 605 ஆட்சிக்கு வந்திருப்பார். ஸோ சாரி 1605 ஆட்சிக்கு வந்திருப்பார். ஸோ இவர் 1627 1605 1627 வரைக்கும் ஜஹாங்கீர் தான் ஆட்சி பண்ணியிருப்பார். ஸோ ஜஹாங்கீர், நூர்ஜஹான் அந்த கதையெல்லாம் நமக்கு நல்லா தெரியும், சரிங்களா. இவருடைய பேர் என்ன அப்படின்னா நூருதீன் ஜஹாங்கீர் அப்படின்றது தான் இவருடைய பேர், சரிங்களா. இவருடைய பீரியட்ல தான் மாலிக் அம்பர் அப்படின்னு ஒருத்தர் இருந்திருப்பார். ஸோ இவருடைய பீரியட்ல மாலிக் அம்பர் அப்படின்னு ஒரு நபர் இருந்திருப்பாரு. அவர் தான் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, இவர் வந்து எத்தியோப்பியா நாட்டை சேர்ந்தவர். இவரும் வந்து ஒரு ஸ்லேவ் தான். இவர் வந்து மராட்டாஸ்க்கும் பஹமனிஸ்க்கும் அவங்களுக்குலாம் வந்து எப்படி வந்து சண்டை போடுறது அப்படின்ற ஒரு வித்தியை கண்டுபிடிச்சிப்பார். அதை பேஸ் பண்ணி தான் மராட்டாஸ் வந்து பெரிய பவர்ஃபுல்லான ஒரு கிங்டமாக வந்திருக்கும். எதனால மராட்டாஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அப்படின்னா மாலிக் அம்பர். ஸோ மாலிக் அம்பர் ஜஹாங்கீர் பீரியட்ல தான் இருந்தாரு அப்படின்றது. ஸோ ரெண்டு பேரும் கண்டெம்பரரிஸ் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். அதேமாதிரி நம்ம முன்னாடி போன கொஸ்டின்ல படிச்ச இந்த கேப்டன் வில்லியம் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு, சார் தாமஸ் ரோ, அவர்லாம் ஜஹாங்கீர் பீரியட்ல தான் வந்து இந்தியாவுக்குள்ள ட்ரேட் வைக்கிறதுக்கு வந்தாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும், சரிங்களா. அடுத்தது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் முகல் எம்பர் யார் சார் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் முகல் எம்பர் யார் அப்படின்னும் போது நம்மளுடைய பாபர் தான் ஃபர்ஸ்ட் முகல் எம்பர், சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் முகல் எம்பர் யார் அடிச்சுட்டு வந்திருப்பாங்க அப்படின்னா லோடி தான் டெல்லியில் ஆட்சி பண்ணியிருப்பாங்க. லோடி வந்து ஆப்கான் ஃபேமிலியை சேர்ந்தவங்க. அவங்கள அடிச்சுட்டு பாபர் வந்து வந்திருப்பார். அவர் வந்து ஒரு சிறப்பான ஒரு அதாவது கன் வச்சு, அதாவது பீரங்கி வச்சு ஆட்சி பிடிச்சவர் இவர் தான். ஸோ லோடி கிட்ட பெரிய படைகள் இருக்கும், ஆனால் அதையெல்லாம் தூக்கிட்டு இவர் சின்ன படையை வச்சு பீரங்கியை வச்சு திறமையா அடிச்சு உள்ள வந்திருப்பார். ஸோ அது பாபருடைய இது. ஸோ பாபர் அதுக்கப்புறம் வரிசையா ஒரு 4 போர் பண்ணியிருப்பார். அதை அப்பப்ப கேட்பாங்க, எந்த ஊர்ல பண்ணாரு வரிசையா சொல்லுங்க, அதெல்லாம் இது சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பா நீங்க பாபர் என்னென்ன போர் பண்ணாரு, வரிசையா அவர் பண்ண 4 போருடைய பேர் தெரிஞ்சா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இல்லைன்னா நான் உங்களுக்கு கொஞ்ச நேரத்துல ஆன்சரையும் போட்டு வைக்கிறேன். ஸோ பாபருக்கு அப்புறமா யார் வந்தாங்க அப்படின்னா ஹுமாயூன் அப்படின்றவர் வந்தாரு. ஆனா அவரால் ஆட்சி சிறப்பா பண்ண முடியல. அவர் ஒரு 10 வருஷம் பண்ணாரு. அதுக்கப்புறம் ஷேர்ஷா சூரி அப்படின்ற ஒருத்தர் இருந்தாரு. அவர் ஹுமாயூனை தொடர்த்திட்டாரு. அவர் எந்த இடத்துல சார், எந்த பேட்டில்ல சார் தோல்வி அடைஞ்சாரு, அது உங்களுக்கு தெரிஞ்சா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ ஷேர்ஷா சூரி. ஸோ சூரிய பத்தி நீங்க பக்காவா படிச்சு வைக்கணும். சூரி வந்து ஒரு ஆப்கான், சரிங்களா. இதுக்கு முன்னாடி நம்ம லோதி பார்த்தோம், லோதியும் ஒரு ஆப்கானு, ஷேர்ஷா சூரியும் ஒரு ஆப்கான். ஸோ ஆப்கானிஸ்ட் இவர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய இந்த கிராண்ட் ட்ரங்க் ரோடு அப்படின்னு ஒன்று போட்டார். டெல்லி, அந்த கல்கட்டாலேருந்து டெல்லி இப்போ பாகிஸ்தான் வரைக்கும் போகுது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அமிர்த்சர் வரைக்கும் இருக்கக்கூடிய ரோடு இவர் போட்டது தான். அப்போ அங்கங்க தங்கறதுக்கு ஒரு இடமும் ஏற்பாடு பண்ணி வச்சாரு. இது மட்டும் இல்லாம இவர் காயின் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. அந்த காயின் இவங்களுக்கு அப்புறமா முகல்ஸ் யூஸ் பண்ணாங்க. முகல்ஸ்க்கு அப்புறமா பிரிட்டிஷ் வந்தாங்க பார்த்தீங்களா, அவங்களும் கூட ஏன்னா இவர் அமைச்ச காயின் அவ்வளவு சிறப்பா இருக்கும். அந்த காயினுடைய கிராம் என்ன அப்படின்னா 178 கிராம். எல்லா காயினும் அவ்வளோ பக்காவா அக்யூரேட்டா அதை டூப்ளிகேட் பண்ண முடியாத அளவுக்கு ஷேர்ஷா சூரி ஒரு காயினை டெலிவரி பண்ணார். ஸோ சூரியுடைய டைனாஸ்டியை பத்தி பக்காவா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது மட்டும் இல்லாம ஷேர்ஷா சூரி என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னா லேண்டை மெஷர் பண்ணக்கூடிய வேல்யூஸ் எல்லாம் பர்ஃபெக்டா சொல்லியிருப்பார். யார் சார்? ஷேர்ஷா சூரி. ஸோ பாபர், ஹுமாயூனை துரத்திட்டு சூரி வந்திருப்பாரு. ஹுமாயூன் இங்கேருந்து நாட்டை விட்டு ஓடி போய் அங்க வேற ஒரு இடத்துல இருந்துட்டு அங்கேருந்து அக்பரை பெற்றுட்டு அங்கேருந்து திருப்பி வந்து இந்த டைனாஸ்டியை பிடிச்சிருப்பாரு. சூரி டைனாஸ்டியை துரத்தி விட்டு திருப்பி இவங்க வந்திருப்பாங்க. அக்பர் வராரு. ஸோ அக்பர் வரும்போது பானிபட் வார், சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் பானிபட் வார் பாபர்து, செகண்ட் பானிபட் வார் அக்பரோடது, தேர்ட் பானிபட் வார் மராட்டாஸோடது. மராட்டாஸ்க்கும் ஆப்கான்ஸ்க்கும் நடந்திருக்கும். அந்த வார்ஸ் எல்லாம் இதுல தான் நடந்திருக்கும். ஸோ நீங்க பாபர், ஹுமாயூன், சூரி இவங்க பீரியட்ல என்ன படிக்கணும் அப்படின்னா இந்த வார்ஸை பத்தி பக்காவா படிச்சு வச்சுக்கோங்க. வார்ஸுடைய இயர்ஸை பத்தி படிச்சு வச்சுக்கோங்க. சூரிய டைனாஸ்டியை பத்தி பக்காவா படிச்சு வச்சுக்கோங்க. இதுல கேள்விகள் நிறைய வருது, சரிங்களா. ஸோ இதோட நம்ம ஹிஸ்டரியுடைய பார்ட்டை முடிக்கிறோம். அடுத்தது சயின்ஸ் பார்ட்ல வரும். ஸோ ஆனியன் அப்படின்னா என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ ஆனியன்னா என்ன சார் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா ஆனியன் வந்து ஒரு ஸ்டெம். ஸோ அப்படின்னா என்ன சார்? மாடிஃபைட் ஃபார்ம் ஆஃப் ஆனியன் ஸ்டெம்.
ஸோ அப்போ லீஃப்ல என்ன சார் மாடிஃபைடு, ரூட்ல என்ன சார் மாடிஃபைடு, ஸ்டெம்ல என்ன சார் மாடிஃபைடு அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம புக்ல எல்லாமே தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆனியன் வந்து ஒரு ஸ்டெம்மு, அதுதான் மாடிஃபை ஆயிருக்கு. அப்போ கேரட் என்ன சார், கேரட்டும் வந்து ஒரு மாடிஃபைடு எது சார்னா ரூட் கேரட். அந்த மாதிரி ஒன்று என்னென்ன அப்படின்றத பார்க்கணும். இப்போ கேரட்டு, பீட்ரூட்டு, ரேடிஷு இது எல்லாமே ரூட்டுடைய மாடிஃபிகேஷன். ஸ்டெம்முக்கு வேற என்னெல்லாம் சார் இருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா சுகர் கேன் வந்து ஸ்டெம் மாடிஃபைட். கரும்பு நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா, கரும்பு வந்து ஸ்டெம் தான் வந்து மாறி போயிருக்கு. ஜிஞ்சர் சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, இஞ்சி, அதுவும் ஸ்டெம் தான் மாடிஃபைடு. சரிங்களா, இந்த மாதிரி நீங்க எது எது என்னென்ன மாறி இருக்கு அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பா தெரியணும். பொட்டேட்டோ அப்படின்றது எடுத்தீங்கன்னா அதுவும் வந்து ஸ்டெம் தான். டர்மரிக், மஞ்சள் பார்த்தீங்கன்னா அதுவும் ஸ்டெம் தான். லீஃப்ல எடுத்தீங்க அப்படின்னா லீஃப்லயும் பல விதமா இருக்குது சார். நீங்க வந்து இந்த டெசர்ட்ல வரக்கூடிய பிளான்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து லீஃப் தான் மாடிஃபைடு. அப்போ பச்சை பச்சைன்னு இருக்கும் கேக்டஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது என்னன்னா லீஃப் தான் போட்டோசிந்தசிஸ்க்கு மாறிடுது. சரி, ஸ்டெம் தான் போட்டோசிந்தசிஸ்க்கு மாறுது. அப்போ லீவ்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா முள்ளு மாதிரி மாறி இருக்கும். போகன்வில்லா அப்படின்னு ஒரு பிளான்ட் இருக்கு, அதுல ஒரு முள் இருக்கு, அது என்னன்னா லீஃப் தான் மாறுது. அப்ப காகித பூ அப்படின்றத அதை சொல்லுவாங்க. வேற என்ன, லெமன்ல பாத்தீங்கன்னா அந்த லீஃப் தான் ஒரு விதமா தான் முள்ளா மாறுது. இதெல்லாம் லீஃப் மாடிஃபைட். எதுக்கு அப்படின்னா எந்த இதுவும் வந்து அதை சாப்பிடக்கூடாதுன்றதுக்காக ஒன்று ஒரு வெரைட்டி. இப்போ கேக்டஸ் எடுத்தீங்கன்னா முள்ளா இருக்குது லீஃப், எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து எதுவும் சாப்பிடக்கூடாது, ரெண்டாவது தண்ணி வந்து வெயில்னால வெளியில போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஸ்டெம்மே வந்து போட்டோசிந்தசிஸ் பண்ணுது. லீஃப் வந்து எதுவும் சாப்பிடக்கூடாது, வாட்டர் வேப்பரா வெளியில போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக இதெல்லாம் மாறுது. சரிங்களா, ஏஜ் ஆஃப் அ ட்ரீ இஸ் டிட்டர்மைன்ட் பை, ஒரு மரங்களுடைய வயதை எப்படி நம்ம மெஷர் பண்ண முடியும் அப்படின்னா growth ரிங்ஸை பேஸ் பண்ணி, மரத்தில் இருக்கக்கூடிய ரிங்ஸை பேஸ் பண்ணி அதோடைய வயசு என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ போட்டோசிந்தசிஸ் எப்போ சார் கரெக்டாக நடக்கும் அப்படின்னா, போட்டோசிந்தசிஸ்னா என்ன சார், ஸோ பிளான்ட் வந்து உணவை உற்பத்தி பண்ணுது. எந்த கலர், எந்த ஒளியுடைய கலர்னால அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ அண்ட் ரெட். சரிங்களா, அப்போ லைட் அப்படின்னும் போது லைட்ல நமக்கு தெரியும் மெயினா 7 விதமான கலர் இருக்கு. விசிபிள் லைட்டுடைய ஃப்ரீக்வன்சி என்ன, விசிபிள் லைட்டுடைய வேவ் லென்த் என்ன, அலை நீளம் என்ன, இதெல்லாம் நமக்கு தெரியும். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா வேவ் லென்த் பார்த்தீங்க அப்படின்னா 400 அப்ராக்சிமேட்டா 400 நானோமீட்டர் டு 700 நானோமீட்டர் அப்படின்றத சொல்றோம். இதன் அடிப்படையில் தான் நமக்கு கலர். ஒன்றும் இல்லை, ரெயின்போ அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஒரு 7 கலர் இருக்குது, விப்ஜேஆர் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். ஸோ ரெயின்போல ஒரு 7 கலர் இருக்குது அந்த விப்ஜேஆர் அப்படின்னு சொல்றதுல. அதுல இது எந்த லைட்ல வந்து அதிகமாக போட்டோசிந்தசிஸ் வரும் அப்படின்னா நமக்கு ப்ளூ அண்ட் ரெட்டு, அதில் தான் அதிகமாக போட்டோசிந்தசிஸ். இதை நீங்க அழகா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பிளான்ட் வித் காம்பவுண்ட் லீவ்ஸ். காம்பவுண்ட் லீவ்ஸ்னா என்ன சார், நிறைய பிளான்ட்ஸ் இருக்கு சார். ஒரு லீஃப் இருக்குது, அந்த லீஃப் இப்படி இருக்கு, அப்போ இதுலயே இப்படி பல விதமான லீவ்ஸ் இருக்கு அப்படின்னா அதுக்கு பேர் காம்பவுண்ட். அப்போ இதுல பார்த்தாலே தெரியும் நமக்கு கோகோனட் தான் வந்து நமக்கு காம்பவுண்ட் லீவ்ஸ் அப்படின்றது நமக்கு தெரியும். சரிங்களா, அடுத்தது என்ன அப்படின்றத பாருங்க. வாட் ஷுட் பி தி ப்ரொபோர்ஷன் ஆஃப் ஃபாரஸ்ட். அப்போ எவ்வளவு ஃபாரஸ்ட் கவர் இருக்கணும் அப்படின்றத சொல்றாங்க அப்படின்னா 33.3%, 33.3% தான் கரெக்டானது. ஸோ 1988 இந்தியா வந்து ஒரு ஃபாரஸ்ட் பாலிசி, நம்மளுடைய ஃபாரஸ்ட் கொள்கை ஒன்று ரிலீஸ் பண்ணோம். அதில் என்ன சொல்லியிருப்போம் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கு 33.3% காடுகள் தேவை அப்படின்றத சொன்னோம். அப்ராக்சிமேட்டா இப்ப பாத்தீங்க அப்படின்னா 24%, அப்ராக்சிமேட் 24 to 25% நமக்கு காடுகள் இருக்குது. இந்த காடுகளையே எப்படி எல்லாம் பிரிச்சிருக்காங்க அப்படின்னா ஃபுல்லா அடர்ந்த காடுகள் ஒண்ணு, அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ட்ரீ கவர் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம தோப்பு வச்சிருக்கோம், தென்னந்தோப்பு ஃபுல்லா காடு மாதிரி தான் பெரிய லெவல்ல வச்சிருக்கோம், அதையும் காடா தான் கன்சிடர் பண்றாங்க. அதுக்கப்புறம் அடர்ந்த காடுகள் இல்லாத, அதாவது டெசர்ட் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, அதையும் எடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் சேர்த்தீங்க அப்படின்னா இந்தியால 24 to 25% இருக்குது. இது நம்ம வந்து எஸ்எஸ்சி ஜிடி அப்படின்னாலும் இந்தியா லெவல்ல படிச்சா போதும், தமிழ்நாடு லெவல்ல நமக்கு இங்க கேள்விகள் வரப்போறது இல்லை. ஸோ நமக்கு முதல்ல ஃபாரஸ்ட் பாலிசி எப்போ வந்துச்சு அப்படின்னா 1988 வந்துச்சு. அப்போலேருந்து நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகி 24-25% ஃபாரஸ்ட் கவர் இருக்குது. சரிங்களா, அடுத்தது என்ன அப்படின்றத பாருங்க. மானாஸ் சாங்சுரி இன் அசாம் இஸ் நோன் ஃபார் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின்ல ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் இருக்குது. ஸோ அது இஸ் நோன் ஃபார் டைகர் as well as elephant as well as rhino. rhinoceros, சரிங்களா, ரைனோசரஸ் ஒன்று இருக்குது, அந்த ரைனோஸும் அதுல ஃபேமஸ் ஆனது. ஸோ அசாம்ல இருக்கக்கூடிய மானாஸ்ன்னு ஒரு காடு இருக்குது. அது எதுக்கு சார் ஃபேமஸ் அப்படின்னா அதுல யானையும் உண்டு, அதுல
புலிகளும் உண்டு, அதுல ரைனோசரஸும் உண்டு. ஸோ ஆன்சர் வந்து ஏ அண்ட் பி அப்படின்னு இருக்கும். ஸோ கரடி, வைல்ட் டேஷ்லாம் வராது, அதுல வாட்டர் பஃபல்லோ அப்படின்றது இருக்குது. சரிங்களா? ஸோ அஸ்ஸாம்ல வேற என்னெல்லாம் காடுகள் இருக்கு அப்படின்னா, கசிரங்கா நேஷனல் பார்க்னு ஒன்று இருக்கு, அதுலயும் டைகர் இருக்குது, அதுலயும் ரைனோசரஸ் இருக்குது. சரிங்களா? இந்த ரைனோசரஸ் உலகத்துல சிங்கிள் ஹார்ன் ரைனோசரஸ் எங்க சார் இருக்குன்னா இந்தியாவில் மட்டும்தான் சார் சிங்கிள் ஹார்ன். ஸோ உலகத்துல ஒரு 4-5 வெரைட்டி ஆஃப் ரைனோசரஸ் இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுக்கிட்டே வருது, அதை பாதுகாக்கணும் அப்படின்றது பார்த்துட்டு இருக்காங்க. அதுல ஒரு இடம் அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்த மானாசும். இதெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னா இந்த பிரம்மபுத்திரா எல்லையில தான் இந்த காடுகள்லாம் இருக்குது. சரிங்களா? ஸோ அடுத்தது என்ன அப்படின்றத பாருங்க. தர்பூசணி பழம் இருக்கு, வாட்டர்மெலான் ஃப்ரூட்டு, அது எந்த மணல்ல நல்லா வளரும் அப்படின்னா அது சாண்டி சாயில். சரிங்களா? மணல் மண்ணில் தான் பயங்கரமா வளரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அதோடைய வேறு ஈஸியா ஃப்ரீயா நல்லா போகும், அந்த இடத்துல தான் இது நல்லா வளரும். இது என்ன மாதிரியான ஃப்ரூட்டு அப்படின்றத பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரூட்ல 98% தண்ணி தான் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா என்ன சார் அப்படின்னா இது ஜயத் கிராப் அப்படின்னு. அப்ப கிராப்ஸ்ல என்னெல்லாம் வெரைட்டி இருக்குன்னா 3 வெரைட்டிஸ் இருக்கு சார். ஒன்னு காரிஃப், இன்னொன்னு ராபி, இன்னொன்னு ஜயத் அப்படின்றத சொல்லுவாங்க. அதாவது சம்மர்ல வளரக்கூடிய கிராப்ஸ் இதெல்லாம். சரிங்களா? ஸோ காரிஃப் அப்படின்னா என்ன அப்படின்றத பாருங்க. காரிஃப் அப்படின்றது நமக்கு வந்து அந்த மழை காலம் வருது பார்த்தீங்களா, மான்சூன் சீசன்ல, அந்த சமயத்துல அரிசி அந்த மாதிரி ஜென்ரலா வந்து இந்தியா முழுக்க வரும். ராபின்னு ஒரு டைப் இருக்கு, ராபி வந்து குளிர்காலத்துல வரக்கூடியது. நம்முடைய கோதுமை, மஸ்டர்ட். ஸோ அது பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில தான் மெயினா வரும், ஏன்னா அங்கதான் குளிர்காலம் ஜாஸ்தி, டெம்பரேச்சர் லோல போகும். தமிழ்நாடு மாதிரி ரீஜன்ல 20 நார்மல் வெயில் இல்லை கொஞ்சம் குளிரா இருக்குமே தவிர ரொம்ப டெம்பரேச்சர் லோவா போகாது. நல்ல சம்மர் சீசன்ல வளரக்கூடியது இந்த வாட்டர் மெலான், குக்கும்பர், அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, அது மட்டும் இல்லாமல் நீர் சத்து உள்ள எல்லா காய்கறி, பூஷ்ணிகா, அதெல்லாம் வந்து சம்மர் சீசனில் வரும். அதுக்கு பேர் ஜயத் கிராப் அப்படின்றாங்க. அதில் வாட்டர்மெலான் எந்த விதமான மண்ணில் வளரும் அப்படின்னா சாண்டி சாயில். அப்போ அலுவியல் சாயிலில் என்ன சார் வரும் அப்படின்னா நமக்கு ரைஸ் வரும், நமக்கு சுகர் கேன் வரும். ஸோ நம்மளுடைய பேடி வெரைட்டிஸ் எல்லாமே அலுவியல் சாயிலில் வரும். அலுவியல் சாயில் எங்கே சார் இருக்குது அப்படின்னா ஆறு இருக்குது, ஆறு பக்கத்தில் இருக்கக்கூடிய மணல் எல்லாம் நம்ம வண்டல் மண் அப்படின்றதான் சொல்றோம். பிளாக் சாயில் எங்க சார் இருக்குது அப்படின்றத பாத்தீங்கன்னா இந்தியா இருக்குது. இந்தியால டெக்கான் பகுதி ஃபுல்லா பிளாக் சாயில் தான். அப்படின்னா என்ன சார் அப்படின்னா வால்கனோ வந்து வால்கனோ சாயில் ஸ்ட்ராங் ஆகி அது உதிர்ந்து வரக்கூடிய மண்ணு பிளாக். இது ஏன் சார் பிளாக் சாயில் சொல்றாங்க அப்படின்றத பாத்தீங்க அப்படின்னா அதுல இரும்பு நிறைய இருக்குது, அதனால அந்த கலரு அது பிளாக் கலர்ல இருக்குது, அதுதான் பிளாக் சாயில். இதுக்கு இன்னொரு பேர் சொல்லுவாங்க ரீகர் சாயில். இதுல நல்லா எது சார் வரும் அப்படின்னா மெயினா நம்ம காட்டன் இதுல நல்லா வளர்க்க முடியும், அதனால இதை காட்டன் சாயில் அப்படின்னு கூட சொல்றாங்க. அதெல்லாம் நீங்க இந்த காட்டன் சாயிலை பத்தி படிச்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தது லேட்ரேட் சாயில். லேட்ரேட் சாயில் எங்க சார் வரும் அப்படின்னா கிளைமேட் மாறி மாறி வர இடத்துல, ஒரு டைம் வெயில், ஒரு டைம் மழை, ஒரு டைம் வெயில், ஒரு டைம் மழை, அப்படிப்பட்ட சாயில்ல தான் இந்த லேட்ரேட் சாயில் வரும். அப்போ மழை பெய்யும் போது மழை தண்ணி பூமிக்குள்ள, வெயில் அடிச்சதுனால காஞ்சிருக்கும், கடகடன்னு தண்ணி உள்ள போகும். உள்ள போகும்போது தண்ணியில எந்தெந்த பொருள்லாம் கலந்துருமோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டு உள்ள போயிடும். லீச்சிங் அப்படின்றது சொல்லுவாங்க, அது இங்க இருக்கும். இது ரெட் கலர்ல தான் சார் இருக்கும். சரிங்களா? அடுத்தது என்ன சார் அப்படின்னா there is no provision in the constitution for impeachment of. அப்போ நம்மளுடைய அரசியல் அமைப்புல எந்த ப்ரொவிஷனுமே கொடுக்கல இவரை அந்த பதவியிலேருந்து தூக்கிறதுக்கு. யார சார் அப்படின்னா கவர்னரை தான். ஸோ கவர்னரை தூக்கிறதுக்கு கான்ஸ்டிடியூஷன்ல எந்தவித இதுவும் கொடுக்கல. அப்போ எப்படி சார் அவர் தூக்குறாங்க? கான்ஸ்டிடியூஷன்ல எதுவுமே சொல்லலை. என்ன சொல்லிருக்கா? பிளஷர் ஆஃப் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரசிடென்ட் எப்போ நினைச்சாலும் அவரை தூக்கிடலாம். ஜென்ரலா கவர்னருக்கு 5 வருஷம் டேர்ம். ஒரு ஸ்டேட்ல கவர்னரா ஆளுநரா இருக்கிறதுக்கு அவருக்கு 5 வருஷம். ஆனா அவருக்கு இதுதான் இப்படிதான் இந்த ப்ரொசீஜர்ல தூக்கணும் அப்படின்ட்டுலாம் கொடுக்கவே இல்லை அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்போ அடுத்தது என்ன சார்? சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை எப்படி சார் அப்படின்னா 124 தான் அவரை எப்படி அப்பாயிண்ட் பண்ணணும்னு கொடுத்துருக்கு. 124ல் 4ன்றதுல அவர் எப்படி ரிசைன் பண்ணலாம், அவர் யாருக்கு, சிஜிஐ யாருக்கு சார் ரிசைன் லெட்டர் கொடுப்பாரு அப்படின்னா ஜனாதிபதி கையில தான் கொடுக்கணும். அந்த ப்ரொசீஜர் என்ன ஏது எல்லாமே கொடுத்துருக்கு. அவரை தூக்குறது எப்படின்றத பாராளுமன்றம் போடணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பாராளுமன்றம் அதுக்காக ஒரு சட்டமும் போட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதுதான் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. அதே மாதிரி ஹைகோர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா
217 அப்படின்ற ஒரு ஆர்டிகல் இருக்கும். அவர் எப்படி ரிசைன் பண்ணணும், அவர் யாருக்கு ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுக்கணும், அதெல்லாம் வந்து இதுல இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி வைஸ் பிரசிடென்ட்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா 71 அப்படின்னு ஒரு ஆர்டிகல் இருக்குது. அதுல அவரை எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் டீடைல்டா கொடுத்திருக்காங்க. வைஸ் பிரசிடென்ட் யாரு கொடுப்பாரு, அவரும் ஜனாதிபதிக்கு தான் தன்னுடைய ரெசிக்னேஷனை கொடுக்க முடியும். அதை பத்தி எல்லாம் 71(1)ல பேசியிருக்காங்க, 124ல பேசியிருக்காங்க, 217ல பேசியிருக்காங்க. கவர்னருக்கு அதை பத்தி எல்லாம் எதுவுமே பேசல அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அத கவர்னருடைய டேர்ம் என்ன, கொஞ்ச நேரம் தான் சொன்னேன், 5 இயர்ஸ், 5 வருஷம் கவர்னருடைய டேர்ம் இருக்குது. அடுத்தது என்ன அப்படின்றத பாருங்க. இன் கேஸ் ஆஃப் நோ பார்ட்டி, அப்போ எந்த ஒரு, இப்போ எலெக்ஷன் நடந்துருச்சு ஒரு ஸ்டேட்ல, அந்த ஸ்டேட்ல எந்த ஒரு பார்ட்டியும் மெஜாரிட்டி இல்லை. ஸோ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே 234 தொகுதி இருக்கு அப்படின்னா டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா 1 1. ஸோ 117 பிளஸ் சீட் எடுத்திருக்கணும். சரிங்களா? 117 பிளஸ் சீட் எடுத்திருந்தா தான் அவங்களால ஆட்சி அமைக்க முடியும். அப்ப எந்த பார்ட்டியுமே மெஜாரிட்டி எடுக்கல. இருக்கிற பார்ட்டி எல்லாம் 100 ஒரு பார்ட்டி, 105 ஒரு பார்ட்டி அப்படின்ட்டு பிரிச்சிருக்கு. சரிங்களா? அப்ப பாக்கி 20 இதர பார்ட்டிகள்லாம் எடுத்திருக்கு 20 பிளஸ் 29 சீட்ஸ். அப்ப யாருக்கு சார் ஆட்சி கொடுக்க முடியும்? கவர்னர், ஆளுநர்கிட்ட என்ன அதிகாரம் இருக்கு, யார்கிட்ட ஆட்சி கொடுக்கணும் அப்படின்னும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த இடத்துல மட்டும் கவர்னருக்கு அது டிஸ்கிரிஷனரி அதிகாரம். கவர்னர் தன்னிச்சையா அவருடைய இஷ்டத்துக்கு ஏதாவது ஒரு முடிவை எடுக்கலாம், அவருடைய சொந்த விருப்பம் இது அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க சார். ஸோ கவர்னருக்கு சொந்த விருப்பம், யாரை ஆட்சி பண்றதுக்கு கூப்பிடலாம் அப்படின்றது இங்க சொல்றாங்க. ஏன், யாருமே மெஜாரிட்டி பார்ட்டி இல்லை, அப்ப யாராவது ஒருத்தங்களை கூப்பிட்டு நீங்க ஆட்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். அவர் ஆட்சியை ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறமா அவர் மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணலாம் எந்த இடத்துல. ஸோ என்னன்னா, கவர்னருக்கு எதெல்லாம் வந்து கான்ஸ்டிடியூஷனல் படி அதிகாரம் இருக்கு, எங்கெங்கெல்லாம் அவர் டிஸ்கிரிஷனரியா அதிகாரத்தை எடுக்கலாம். இப்போ அரசவை நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் இருக்குது, இப்போ இவங்க மேல ஏதோ ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா, ஸோ பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டரோ இல்லை அவங்க சொல்றத கவர்னர் கேட்க வேண்டியதில்லை. இப்போ அந்த நேரத்துலலாம் சில இடத்துலலாம் கவர்னருக்கு டிஸ்கிரிஷனரி பவர் இருக்கு. ஒரு பில் இருக்கு, அந்த பில்லை வந்து ஜனாதிபதி கிட்ட அனுப்பணும் அப்படின்னா அப்ப சீஃப் மினிஸ்டர் சொல்ல வேண்டியதை கேட்க வேண்டியதில்லை, அவர் அந்த பில்லை ஜனாதிபதி கிட்ட அனுப்பலாம். இனிமே அவருக்கு சில இடத்துல டிஸ்கிரிஷனரி பவர். இந்த அரசாங்கம் வந்து நம்மளுடைய அரசியலமைப்பு கான்ஸ்டிடியூஷன் படி நடக்கல, அந்த மிஷனரி படி நடக்கல, இப்போ இங்க வந்து ஸ்டேட் எமர்ஜென்சி கொண்டு வரணும் அப்படின்னா அப்ப அவர் வந்து ஜனாதிபதிக்கு அதை ரெக்கமெண்ட் பண்ணுவாரு. அப்ப 356 படியோ 365 356 ஆர்டிகல் சரத்து 365 356 இதெல்லாம் கவர்னருடைய டிஸ்கிரிஷனரி பவர்ஸ்ல வந்துடும். அங்க அவர் சீஃப் மினிஸ்டர் சொல்ல வேண்டிய கிட்ட பர்மிஷன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? அடுத்தது என்ன சார் அப்படின்னா, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் கண்ட்ரோல்ஸ் தி இன்சூரன்ஸ் பிசினஸ் ஆஃப் இந்தியா. இப்போ இன்சூரன்ஸ் யார் சார் கண்ட்ரோல் பண்றாங்க அப்படின்னா, IRDA அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கு. இது வந்து ஒரு ஸ்டாட்யூட்டரி பாடி. 1999ல இதை ஆரம்பிச்சாங்க. இதோடைய ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்றது பாத்தீங்கன்னா ஹைதராபாத்ல இருக்குது. அதோடைய ஹெட் குவார்டர்ஸ் ஹைதராபாத்ல இருக்குது சார். சரிங்களா? பாக்கி என்னெல்லாம் அமைப்புகள் கொடுத்துருக்காங்க, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா பினான்சியல் சிஸ்டமையும் யாரு சார் கண்ட்ரோல் பண்றாங்க அப்படின்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ எஸ்பெஷலி பாத்தீங்க அப்படின்னா பேங்கை கண்ட்ரோல் பண்றது யாரு அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான். சரிங்களா? எப்ப ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா 1935ல ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. எந்த சட்டத்தின்படி ஆரம்பிக்கப்பட்டிருக்குன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியன் ஆக்ட் 1934. யாரு சார் இதை பண்றதுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணது அப்படின்னா, ஸோ நம்மளுடைய BR அம்பேத்கர் அவர்கள் ஒரு புக்கு எழுதியிருப்பாங்க. அதுல என்ன கொடுத்துருக்கோ அதன் அடிப்படையில தான் ரிசர்வ் வங்கி ஆஃப் இந்தியா இந்தியாவில் தொடங்கப்பட்டிருக்கு. அவர் என்ன புக்கு எழுதினார் அப்படின்றது தெரியும்னா கீழே நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சரிங்களா? இதோடைய ஹெட் குவார்டர்ஸ் முதல்ல கல்கட்டால இருந்தது. 1937ல வந்து இதோடைய ஹெட் குவார்டர்ஸை மும்பைக்கு மாத்திருப்பாங்க. முதல்ல இருந்த கவர்னருடைய பேர் என்ன சார் அப்படின்னா ஆஸ்மன் ஸ்மித் அப்படின்றதுதான். முதல்ல இந்தியன் கவர்னர் யார் சார் இருந்தாங்க அப்படின்றது கேள்வியா வரும். இதெல்லாம் நீங்க பக்காவா சொல்லணும். சரிங்களா? 1949 வரைக்கும் இது வந்து தனியார் மயமா தான் இருந்துச்சு. 1949ல இதை நாட்டுரிமை நேஷனலைஸா பண்ணிட்டாங்க. சரிங்களா? இதான் ரிசர்வ் பேங்க். இவங்க ஜெனரலா பேங்கிங்கும் பினான்சியல் சிஸ்டமையும் இந்தியாவில் கண்ட்ரோல் பண்றாங்க. IDBI அப்படின்றது என்ன அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா. சரிங்களா? இது யார் கையில சார் இருக்கு அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் இதை முழுக்க முழுக்க ஓன் பண்ணுது. சரிங்களா? நம்ம ஊர்ல பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸை டெவலப்மெண்ட் பண்றதுக்காக அவங்களுக்கு பணம் கொடுக்கறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பேங்க் தான் இது.
செபி அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, செபி அப்படின்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இது எப்ப சார் ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா 1988 தான். இதோடைய ஹெட் குவார்டர்ஸ் எங்க சார் இருக்கு? மும்பைல. இதோடைய ஹெட் குவார்டர்ஸ் எங்க சார் இருக்கு? மும்பைல. இதோடைய ஹெட் குவார்டர்ஸ் மும்பை. இது மட்டும் தான் ஹைதராபாத். IRDA மட்டும் தான் ஹைதராபாத். இன்சூரன்ஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ஏஜென்ட் IRDA. ஸோ செபியை 88ல ஃபார்ம் பண்ணாங்க. ஆனா அது ஒரு சட்டப்பூர்வமான அமைப்பா இல்லை. எப்ப சார் அது சட்டப்பூர்வமான அமைப்பாச்சு அப்படின்னா 1992ல தான் இது வந்து ஒரு சட்டப்பூர்வமான அமைப்பு. செபி இவங்க என்ன கண்ட்ரோல் பண்றாங்க? நம்மளுடைய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை கண்ட்ரோல் பண்றவங்க இவங்க தான். சரிங்களா? அடுத்தது என்ன அப்படின்றத பாருங்க. த மெயின் எஃபெக்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ். அப்போ நேர்முக வரியுடைய எஃபெக்ட் எங்க சார் இருக்கு அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ எங்க இருக்கு அப்படின்றத பாத்தீங்க அப்படின்னா இன்கம்ல சார், வருமானத்துல தான் சார். ஸோ டைரக்ட் டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா உங்களுடைய வருமானம் குறையும். சரிங்களா? இப்போ 10 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறீங்க, 10 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறீங்க, 10% பதிலா 20% அப்படின்னா உங்களுடைய வருமானம் உங்களுக்கு குறையும். சரிங்களா? ஸோ 20% நீங்க வரியா கொடுக்கணும். அப்போ கேபிட்டல், கன்சியூமர், ஃபுட் பிரைசஸ் இதுலலாம் டைரக்டா உங்களுக்கு இன்வால்வ் ஆகாது, எஃபெக்ட் இருக்காது அப்படின்றதான் கேள்வி. சரிங்களா? அப்புறம் என்ன 12th 5 இயர் பிளான். இந்த 5 இயர் பிளான்ல அப்பப்போ கொஸ்டின்ஸ் வந்துகிட்டே இருக்கு சார். ஸோ இது வரைக்கும் எத்தனை 5 இயர் பிளான் போட்டாங்க அப்படின்னா 12 5 இயர் பிளான் போட்டிருக்காங்க. ஸோ 12வது 5 இயர் பிளானுடைய இயரை கேட்டிருக்காங்க. 2012லேருந்து 17 தான் 12வது. அப்போ 11வது என்ன சார் அப்படின்னா 2007லேருந்து 12 அப்படின்றது நமக்கு தெரியும். சார் யார் சார் போடுறாங்க அப்படின்னா இது எல்லாம் பிளானிங் கமிஷன் தான் போட்டாங்க. ஸோ எப்போ சார் பிளானிங் கமிஷன் ஆரம்பிச்சாங்க? 1950ல ஆரம்பிச்சாங்க பிளானிங் கமிஷனை. ஸோ 1950ல பிளானிங் கமிஷனை ஆரம்பிச்சாங்க. அது ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான் எப்போ சார் போட்டுச்சு? 1951ல ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான் போட்டாங்க. ஸோ அதுலேருந்து வரிசையா 12 5 இயர் பிளான் போட்டிருக்காங்க. நடுவுல 3 இடத்துல 5 இயர் பிளானிங் தடங்களா இருக்கும். அந்த 3 5 இயர் பிளான் எப்பப்ப தடங்களாச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சா கீழே கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதுல என்னென்ன முக்கியமான கொள்கை என்ன அப்படின்றதும் கேள்வியா கேட்பாங்க. ஸோ இந்த 5 இயர் பிளானிங்ஸ் 12யும் படிச்சு வச்சுக்கோங்க தெளிவா. சரிங்களா? அடுத்தது என்ன அப்படின்றத பாருங்க. எக்கனாமிக் சர்வே இன் இந்தியா இஸ் பப்ளிஷ்ட் அஃபிஷியலி எவ்ரி இயர் பை. ஸோ எக்கனாமிக் சர்வே வருஷம் ரிலீஸ் பண்றாங்க. யாரு சார் பண்றாங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ். சரிங்களா? மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ்ல டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ் அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. இப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ்ல நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கு. டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவென்யூ, டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ் அப்படி பல இருக்கு. அதுல யார் ரிலீஸ் பண்றாங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ் அவங்க தான் இதை ரிலீஸ் பண்றாங்க. ஸோ NRI டே எப்போ சார் அப்படின்னா ஜனவரி 9. அப்போ இந்த ஜனவரி 9 என்ன சார் அப்படின்னா ஜனவரி 9 1915 நம்மளுடைய ஃபாதர் ஆஃப் நேஷன் திரு மகாத்மா காந்தி அவர்கள் சவுத் ஆப்பிரிக்காலேருந்து இந்தியாவுக்கு வந்தாரு. அந்த டேவை வந்து நம்ம NRI டே அப்படின்றத சொல்றோம். பிரவாசி பாரத் திவஸ் அப்படின்ட்டும் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த தேதியில் தான் அவர் வந்திருக்காரு, வெளியூர்லேருந்து இந்தியாவுக்குள்ள வந்திருக்காரு. அதனால அது பிரவாசி பாரத் டே இல்லை NRI டே அப்படின்ட்டும் சொல்றாங்க. இதுதான் சார் நம்ம ஜென்ரல் அவேர்னஸ்ல எடுத்த ஒரு 20 கொஸ்டின். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடலாம். இது 3rd டெஸ்டுடைய கொஸ்டின் ஆன்சர்ஸ் அனாலிசிஸ். நம்ம அடுத்தது வந்து இங்கிலீஷில் பார்க்கலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.